வணக்கம், நான் உங்க அடைக்கல் சுந்தர். நம்ம ஆக்சுவலி விஜய் கண்டு திமுக அச்சப்படுகிறது. யார் சொல்றேன்னா, நம்ம திமுக வந்து நான் 200 தொகுதி, 250 தொகுதி, 300 தொகுதி, 400 தொகுதி பக்கத்து ஸ்டேட்ல கடன் வாங்குறது உங்களுக்கு என்ன புதுசா? வெறும் 4.5 வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்கல உங்களுக்கு. பக்கத்து ஸ்டேட்ல இருந்து தொகுதியை கடன் வாங்குறது உங்களுக்கு என்ன புதுசா? யார் சொல்றேன்னா, உங்க ஆளுங்க சொல்ல மாட்டாங்க. திராணி உங்களுக்கு பில்லு ஜாஸ்தி, 6000 இறங்குறதுக்கு பில் ஜாஸ்தி. யாரு? நம்ம பழனியாண்டி எம்எல்ஏ அடிச்சார்ல, எதிர்ப்பு 4 சீட்டு கூட வக்கீலா விசாரணைக்கு துப்புல பதிவு போடுறீங்க. பொய் வந்தீங்க பரப்பாதீங்கன்னு. ஏன்னா அவன் மேல வீடியோ தாக்கல வீடியோ போட்டுருக்கு. காவல்துறை விசாரிக்க அனுப்பல, துப்புல. அப்பா வந்து அப்பாவு அந்த சபால இருக்கிற அப்பாவு அப்படின்னு சொல்றாரு. அடிவாங்கணும் பத்திரிகையாளருக்கு வந்து புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க அப்படின்னு சொல்றாரு. அத ஊடகங்கள், கைக்குள்ளே வேலை பார்க்கிற சில ஊடகங்கள் அப்படி சொல்ல, பார்ப்போம் கரம் கொண்டு அடக்குவோம் சொல்றாரு. ஆனா அப்பா பேட்டியில சொல்றாரு, பத்திரிகை நண்பர்கள் புகார் கொடுக்கல, கொடுத்தாருன்னு அது அப்படிங்க வாயில் என்ன வச்சிருக்கீங்க? போலீஸ்காரங்க வெறும் புகார் கொடுத்தா மட்டும்தான் நடவடிக்கை நீங்க மிரட்டி வச்சிருக்கீங்க. போலீஸ்காரங்களையும் போதும், 2021 அராஜகத்தை போதும். நீங்க உங்களுக்கு தெரியாது, 2021 எலெக்ஷன்ல ஜெயிச்ச அன்னைக்கு, ரிசல்ட் வந்த அன்னைக்கு அம்மாவகத்துல ஜெயலலிதா அம்மா போட்டோ புட்டுக்கு உடைச்ச இன்னதான் இன்னைக்கு எனக்கு பிளாஷ் ஆகுது. உடனே வந்து சொல்றாரு, அந்த யாரு திமுக வர்றோ அவரை வன்மையா கண்டிக்கிற, எந்த இடத்துல உடைச்சாங்களோ அந்த இடத்துல அம்மாவகத்துல ஜெயலலிதா போட்டோ பேருக்காக எம்படைக்காக சொன்னாரு நம்ம ஸ்டாலின். அதே மாதிரி நம்ம மேயர் வந்து லாபம் இல்லையா அம்மாவகத்துல வெட்டங்களா, இவங்கெல்லாம் பிரதிநிதி காய்கறி துப்பிடுவேன், துப்பா எச்சி வச்சாரு. அந்த ஒரே காரணத்துக்காக துப்பாம இருக்க நாயை காமிச்சு உங்களை கேவலப்படுத்தினான். நாயை கேவலப்படுத்த மாதிரி இருக்கும். திமுக காரணம் நாயை கூட ஒப்பிட முடியாது, நாய் கேவலமா போயிடும். சரிங்களா? உங்களை கேவலப்படுத்துறதுக்கு வேற வார்த்தையே இல்லை. புதுசா டிக்ஷனரி போட்டு கண்டுபிடிக்கணும். உலகத்துல இல்ல அராஜகம் பண்றவனுங்க நீங்க தான். பண்றவனுக்கு கூட நீங்க எப்படி கூட்டணி வச்சிருக்கீங்க, தொடர்புல இருக்கீங்க, இல்ல கூட இருக்கணுங்க பண்ணுவிடான்னு சொல்றீங்களா? நகைகார காத்துக்கணும் நினைக்கிறீங்களா? பாலியல் கூட்டத்தில் ஈடுபடுறீங்களா? கஞ்சா வியாபாரத்துல ஈடுபடுறீங்களா? எனக்கு புரியல. அது எப்படி திமுக பிரதிநிதியோ, எம்எல்ஏவோ, எம்எல்ஏ தம்பியோ, எம்எல்ஏ தம்பி கூட இருக்கணும், எம்எல்ஏ கூட இருக்கணும், எப்படி அராஜகத்துல ஈடுபடுறனா இருக்கீங்க எல்லாருமே? எனக்கு புரியல. நீங்க பதில் சொல்லுங்க. என்ன நீங்க ஏதாவது ஈடுபடுறீங்களா, இல்ல ஈடுபடுங்கன்னா நாங்க பாத்துக்கிறோன்றீங்களா? எனக்கு புரியல. சொல்லுங்க கொஞ்சம். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.